வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் 10ஆம் வகுப்பு சமூகவியல் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ ஆஃப் ஏடி குவார்டர்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஒரு 4 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பருங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். நம்பர் ஆஃப் பிரிண்டட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 11. ஸோ பார்ட் 3ல சோஷியல் சயின்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 100. கால அளவு வந்து 3 மணி நேரம். டைம் அலாட்மெண்ட் வந்து 3 hours. இதில் நீளம் அல்லது கருப்பு நிற மையினை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் 14 1 மார்க் இருக்கும். இந்த 14 1 மார்க்குங்கிறத புக் பேக் கொஷினை ரிப்பீட்டடாக வந்து நல்லா டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக புக் பேக் 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ரிமைனிங் 1 or 2 மட்டும் தான் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 5 மார்க்கு டைம் லைனு மேப்பு இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷின்லாம் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பப்ளிக் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தாலே எப்படி கொஷின் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி கொஷின் எடுக்கிறாங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷினாக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் மினிட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் 10th பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்க முடியும். எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினாயின் 28 கட்டாய விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்டுள்ள சமூக தீமைகள் யாவை? லிஸ்ட் த சோஷியல் ஈவில்ஸ் இராடிகேட்டட் பை பிரம்ம சமூஜ். வாரிசிலப்பு கொள்கை அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசியல் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடவும். நேம் த டெரிட்டரிஸ் ஆக்சர் ஃபார் பிரிட்டிஷ் அண்டர் டெக்ட்ராயின் அது கேட்டிருக்காங்க. பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பீடுக. எஸ்டிமேட் த பெரியார் ஃபேமிஸ்ட். முத்து துறைமுக நிகழ்வை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த ப்ளீரல் ஹார்பர் இன்சிடென்ட். லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரிக்கவும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த ஐலைன்ஸ் குரூப் ஆஃப். அடுத்து தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்களை எழுதுக. எக்ஸ்பிளைன் த கிராப்பிங் ஆஃப் சீசன் ஆஃப் தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. நேம் த ஏரியா விச் ரிசீவ் த ஹெவி ரெயின்ஃபால் இன் இந்தியா. தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக. லிஸ்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடிபியின் முக்கியத்துவத்தை எழுதுக. ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுதுக. ரைட் த சம் நேம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு. நிறுவன வரி என்றால் என்ன? வாட் இஸ் கார்ப்பரேட் டேக்ஸ்? 10 into 550. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதிக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. ரைட் அண்ட் எஸ்ஏ ஃபார் த ரோல்ஸ் ஆஃப் பிளேட் 19th century ரிஃபார்மர் ஸ்டுவர்ட் டு த காசஸ் ஆஃப் விமன். வேறுபடுத்துக வானிலை மற்றும் காலநிலை. வண்டல்மண் மற்றும் கரிசல்மண். காரணம் கூறு. இமயமலை மடிப்புகள் என அழைக்கப்படுகின்றன. இமயமலைகள் மடிப்பு மலைகள் ஏன் அழைக்கப்படுகின்றன? டிஸ்டிங்ஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட். ஆலிவ் சாயில், பிளாக் சாயில். அதே மாதிரி கிவ் த ரீசன். ஹிமாலயாஸ் ஆர் கால்டு யங் போல்டு மவுண்டன்ஸ். அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை குறிப்பிடுக. மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரைவ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்களை விவாதிக்கவும். டிஸ்கஸ் த ரீசன் ஃபார் பிஹைண்ட் த பேட்டர்ன் ஆஃப் இந்தியா. தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. ரைட் அபவுட் த சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் யாவை? வாட் ஆர் த மேஜர் இஷ்யூஸ் ஃபார் ஃபேஸ்ட் பை த ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதலமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரிக்கவும். வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். உலகமயமாக்கலின் நேர்மைய தாக்கம் மற்றும் எதிர்மயம் தாக்கம் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். கருப்பு பணம் என்றால் என்ன, அதற்கான காரணங்களை எழுதுக. வாட் இஸ் பிளாக் மணி. ரைட் த காஸ் ஆஃப் பிளாக் மணி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றிற்கு காலக்கோடு வரைய கேட்டிருக்காங்க. 1920 முதல் 1940 வரையிலான ஆண்டுக்கு உட்பட்ட முக்கிய 5 நிகழ்வுகளை காலக்கோட்டில் எழுதுக. ட்ரா த டைம் லைன் ஆஃப் ஃபாலோயிங், ரைட் இனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் பிட்வீன். அது கேட்டிருக்காங்க. இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். ஸோ மேப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பின்வரும் வினாக்களுக்கு விடையிலி. 2x8 16. இதில் பன்னாட்டு சங்கத்தின் அமைப்பு மற்றும் உறுப்புகள் பற்றி விவரிக்கவும். ஒத்துழைமை இயக்க திட்டத்தினை கூறுக. பெண்கள் இயக்கங்கள் குறித்து விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் காம்போசிஷன்ஸ் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் நேஷன்ஸ். ரைட் த ப்ரோக்ராம் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ரைட் ஏ டீட்டெயில் அபவுட் த விமன்ஸ் மூமெண்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேப் வந்து கொடுத்துருக்காங்க. மேப் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். மன்னார் வளைகுடா, சேலம், நீலகிரி, காவிரி ஆறு, வங்காள விரிகுடா, சென்னை, பறவைகள் சரணாலயம் 1, நெல் விளையும் பகுதி 1. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன முக்கியமான கொஷின்லாம் படிக்கணும் அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ வரத்துக்கு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும். மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. ஸோ எப்படி கொஷின் பேப்பர் கேட்குறாங்க, என்ன மாதிரி கேட்குறாங்க, கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், 2 மார்க் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, மேப் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, டைம் லைன் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட்லாம் கொடுக்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் லாஸ்ட் மினிட் வந்து பார்த்துட்டு போகணும், எந்தெந்த சாப்டர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், சோஷியல் சயின்ஸில், சிவிக்ஸில் என்னென்ன படிக்கணும், ஹிஸ்ட்ரியில் என்னென்ன படிக்கணும், எக்கனாமிக்ஸில் என்னென்ன படிக்கணும், ஜியாகிரஃபியில் என்னென்ன படிக்கணும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட் வரதுக்கு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் இருக்குது 10th, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை நல்லா படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ.